அஸ்ஸலாமு அலைக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இன்று அதிகாலை 31ஆம் திகதி டிசம்பர் மாதம் இன்று அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு சென்ற நேரம் காதிலே எட்டிய ஒரு துயரமான செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த துயரமான செய்தி என்னவென்றால், ஒரு ஜனாசாவுடைய செய்தி. நாச்சியாதீவிலே நீண்ட காலம் வசித்து பலருடைய நன்மதிப்பையும் பெற்று பலருக்கும் பல வகைகளிலும் உதவி செய்த சகோதரர் ஜௌஃபர் என்பவருடைய மரண செய்தி தான் இன்று அதிகாலையிலே காதிலே எட்டிய அந்த துயரமான செய்தி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே அன்னாருடைய அந்த ஜனாசா செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த என்னுடைய யூடியூப் சேனலினூடாக இந்த தகவலை உங்களுக்கு நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஜனாசா செய்தி, நாச்சியாதீவை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட மர்ஹூம் அப்துல் கஃபூர் தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜௌஃபர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற சுலைமான் என்பவர் இன்று நாச்சியாதீவில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஆரிஃபா உம்மாவின் அன்பு கணவரும் ஃபர்சாத், ஃபயாஸ், ஃபசீஹா ஆகியோர்களின் அருமை தகப்பனாரும் மர்ஹூம் அப்துல் காதர், கமால்தீன், மர்ஹூம் பசீர், சௌதா உம்மா, பல்கிஸ் உம்மா, புத்தளம் பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ரமீஸ், நாச்சியாதீவு ரமீஸ், புத்தளத்தை வசிப்பிடமாக கொண்ட சிராஜ், கட்டாரிலே தொழில் புரிகின்ற ரொஷான், நொச்சியாகமையில் வசிக்கின்ற ஹுசைனியா, கட்டிகிலியாவை வசிப்பிடமாக கொண்ட ஹுசைரா ஆகியோர்களுடைய அருமை சகோதரனும் ஆவார். அன்னாருடைய ஜனாசா நல்லடக்க நேரம் பற்றிய தகவல் இந்த செய்தியை பதிவிடுகின்ற வரையில் கிடைக்கப்பெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தி கிடைத்ததும் உரிய முறையில் இன்ஷா அல்லாஹ் அந்த தகவலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே இந்தந்த ஜனாசா அறிவித்தலை அனைத்து ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள், வெளிநாடுகளிலே உள்ள நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இலங்கை திருநாட்டிலே வசிக்கின்ற நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த தகவலை வழங்கியவர் அவருடைய சகோதரர் ஏசி ரமீஸ். எனவே சகோதரர்களே, இந்த ஜனாசா செய்தியை செவியுறுகின்ற நீங்கள் அன்னாருக்காக உங்களுடைய துவாக்களிலே அன்னாருடைய பிழைகளை பொறுக்க தேடி அன்னாருடைய பாவங்களை மன்னித்து மேலான சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என துவா செய்து கொள்ளுமாறு இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ARM ரஃபியுதீன், ஓய்வு பெற்ற ஆசிரியர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.